ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பென் டூல் பத்தி பார்க்கலாம். இன்னும் நெறைய டூல்ஸ் இருக்கு. பென் டூல தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப நெறையவே இருக்கு. பென் டூல நெறைய டைப்ல நம்ம ட்ரா பண்ணலாம். இல்லஸ்ட்ரேட்டருக்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, அது பென் டூல் தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணலாம்? எப்படி ட்ரா பண்ணலாம்? அப்படி பார்க்கலாம். இன்னொன்னு பென் டூல் வந்து அ 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பென் டூல் தெரிஞ்சா தான் இல்லஸ்ட்ரேட்டர் வந்து நல்லா பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. இன்னொன்னு இந்த கிளாஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோலயும் வரும். இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் நெறைய போட்டிருப்பேன். அதில பார்த்தீங்கன்னா, நெறைய டிப்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கானதும் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ள போலாம். உங்க ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, ஃபைல் போயிட்டு ஓப்பன் குடுத்தீங்கன்னா, எந்த ஃபைல் வேணுமோ அத ஓப்பன் பண்ணலாம். இன்னொரு டைப்பாவும் ஓப்பன் பண்ணலாம். அது எப்படின்னா, ஃபைல்ல போயிட்டு பிளேஸ் குடுத்தா ஓப்பன் ஆகும். இப்படி கிராஸ் சிம்பல் வந்துச்சுன்னா, இத எம்பர் குடுக்கணும். ஓகே. நம்ம இப்போ இந்த ஃபைல்ஸ ட்ரா பண்ணலாம். ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பென் டூல் எடுக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபைலுக்கு வந்து இந்த மாரி காட்டுதா? இது என்னன்னா, ஒரு ஃபைல் மூவ் பண்ணக்கூடாது. மூவ் பண்ணா நம்ம ட்ரா பண்றது மிஸ் ஆயிடும். ஸோ, ஃபைல எப்பவுமே லாக் பண்ணிட்டு தான் ட்ரா பண்ணணும். லாக்னா கண்ட்ரோல் 2, அன்லாக்னா கண்ட்ரோல் அல்ட் 2. இதே ஹைட்னா கண்ட்ரோல் 3, அன்ஹைட்னா கண்ட்ரோல் அல்ட் 3. ஃபைல் லாக் பண்ணிடுவோம். ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பென் டூல் எடுத்துட்டோம். ஸ்ட்ரோக் கலர் சேஞ்ச் பண்றோம். இப்போ நானு பென் டூல் மட்டும் வச்சு சொல்லிடுறேன். ஓகேவா? பென் டூல்லயே நெறைய டைப் இருக்கு. இது பேசிக்கா வர்றது பென் டூல். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போ சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகேவா? பக்கத்துல பக்கத்துல வச்சு. தப்பா தான் வரும். கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டார்ட்டிங்ல பக்கத்துல பக்கத்துல வைங்க. ஆனா தூரமா வச்சா தான் பென் டூல் வந்து நல்லா பெண்ட் ஆகும். ஓகேவா? நான் இத பக்கத்துல வச்சு வரையறேன். அடுத்த இத தூரத்துல வச்சு வரையறேன். ஓகேவா? நீங்க இப்ப தப்பா பண்ணிட்டீங்கன்னா, கண்ட்ரோல் Z குடுத்தீங்கன்னா, அது போயிடும். ஓகேவா? இங்க தப்பா இருக்கு. ஓகேவா? இது பக்கத்துல வரைஞ்சா அப்படிதான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட்டிங்ல பக்கத்துலயே ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அது எதுவும் இஷ்யூ கிடையாது. போக போக கொஞ்சம் இந்த மாதிரி ஆங்கர் லாஸ்ட்ல 0 காட்டுதா? அப்படி காட்டுச்சுன்னா, அது முடியுதுன்னு அர்த்தம். ஓகேவா? சரி. இப்ப நான் தூரமா வச்சு வரையறேன். செக் பண்ணுங்க. இப்படி நீங்க நல்லா தூரமா வச்சு நல்லா பெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஒண்ணும் இல்ல. மவுஸ கிளிக் பண்றீங்க, டிராக் பண்றீங்க. மவுஸ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்றோமோ, அந்த அளவுக்கு தான் இந்த பெண்ட் எல்லாமே வரும். இல்லுஸ்ட்ரேட்டர் தான் டிரா பண்றதுல பெஸ்ட். ஓகேவா? அதனால தான் இந்த அனிமேஷன் அதெல்லாமே அடோப் அனிமேட்டர் சாஃப்ட்வேர்ல பண்ணுவாங்க. நெறைய சாஃப்ட்வேர்ல பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் அதுக்கான ஆர்ட் எல்லாமே இல்லுஸ்ட்ரேட்டர்ல பண்ணி தான் எடுத்துட்டு போணும். ஏன்னா, அப்பனா தான் நல்லா இருக்கும்.
ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வீடியோவா அப்லோட் பண்றேன். அதிலயே எல்லாத்தையும் கவர் பண்ற மாரி. ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல அலைன்மென்ட் பத்தி பார்க்கலாம். அலைன்மென்ட், பாத் ஃபைண்டர். அலைன்மென்ட்லாம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. பாத் ஃபைண்டர் தெரிஞ்சா ட்ரிக்ஸ் நெறைய தெரிஞ்சிரும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க நான் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசா வைக்கமோ இப்போ நம்ம இது தப்பா வந்தாலும் இந்த சர்க்கிள் கரெக்ட்டா வரணும். ஓகேவா? நம்ம அத பார்த்து ட்ரா பண்ணணும். ஓகேவா? இப்போ சர்க்கிள் தெரியும்ல? ஷிஃப்ட் அமுக்குனா இந்த மாரி உங்களுக்கு சர்க்கிள் வரும். ஓகேவா? அதையே நீங்க அல்ட் புடிச்சு ட்ராக் பண்ணீங்கன்னா, இன்னொன்னு காப்பி கிடைக்கும். காப்பிய நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லேயர்ஸ்ல எப்படி ட்ரா பண்ணணுன்றத நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். ஓகேவா? ஏன்னா, இப்போ அனிமேஷன்லாம் பண்றோம்னா, அதுக்கு லேயர் வரைஞ்சு ட்ரா பண்ணா தான் அத மூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியும். ஓகேவா? இல்லுஸ்ட்ரேட்டருக்கு இது ஓகே. அனிமேஷன்றதுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பெண்ட் ஆகுதா? இப்படி ஆகக்கூடாது அப்படின்னா, எண்ட்ல அல்ட் பிரஸ் பண்ணி, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும். ஓகேவா? அப்படின்னா கரெக்ட்டா வந்துரும். இதுலயே ரிஃப்ளெக்ஷன் உண்டு. இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பண்ணணும். அதையும் நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அதுக்குன்னு ஒரு தனியா சொல்றேன். ஓகேவா? நீங்க இத இல்லுஸ்ட்ரேட்டர்ல பென் டூல் வச்சு வரைஞ்சீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நெறையா வரும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல கஷ்டமா இருக்கும். போக போக ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு பெஸ்ட்டான இமேஜ் வேணும்னா சொல்லுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அனுப்புறேன். இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல பண்றேன். அனுப்புறதுக்கு வேற ஒரு வழியில பண்றேன். ஓகேவா? இப்போ இது வேண்டாம். ஏன்னா இது இன்னொரு மெத்தட்ல ட்ரா பண்றது. நான் உங்களுக்கு எப்படின்றத ஃபியூச்சர் சொல்றேன். இப்பயே சொன்னா கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஓகேவா? இது எல்லாமே ரிஃப்ளெக்ஸ் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். இது எல்லாமே ட்ரா பண்றதுக்கு பென் டூல் வச்சு மட்டும் பண்ணிட முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பென் டூல் பத்தி தெரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு பென் டூல்ல சொல்லித் தரேன். பென் டூல்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஒண்ணும் இல்ல. எங்க வேணுமோ அத கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்க. கிளிக்க விட்டுறாதீங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல கேளுங்க. எல்லா டவுட்ஸ்க்குமே ரிப்ளை கிடைக்கும். ம். இது இந்த மெத்தட்ல பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபியூச்சர்ல. இப்போ சொன்னீங்கன்னா அது கன்ஃப்யூஸ் ஆயிடும். அதுக்கெல்லாம் அலைன்மென்ட், பாத் ஃபைண்டர் அதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர் கிளாஸ் வந்து எவ்ரி 2 கிளாஸ், 3 கிளாஸ்க்கு இடையில ஒரு கிளாஸ் போடலாம். ஓகேவா? இப்போ நம்ம இத ட்ரா பண்ணிட்டோம். இப்போ கலர் பிக் பண்றது எப்படின்னா, செலக்ஷன் டூல் எடுத்துக்குவோம். கிளிக் பண்றோம். ஐ ட்ராப்பர். ஓகேவா? இதுதான். இதையும் கிளிக் பண்ணலாம்.
இதுக்கு ஷார்ட்கட் ஐ. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, ஐ ட்ராப்பர் வந்துரும். அப்படியே கிளிக். எது வேணுமோ அத மூவ் டூல் போட்டு செலக்ஷன் டூல் போட்டு கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, கண்ட்ரோல் புடிச்சு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஐயே செலக்ட். கண்ட்ரோல் கிளிக்கு ஐ செலக்ட். கண்ட்ரோல் கிளிக் செலக்ட். ஓகேவா? அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் நெறையா. ஓகேவா? அது கண்ட்ரோல் ஒய் குடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். வெண்ட் வந்து ஒ இங்க நல்லா விழுந்திருக்காது. அதுல கிளீனா தெரியல. ஓகேவா? அதே மாதிரி இப்ப இங்க ஒண்ணு வரைஞ்சிருக்கோம். கலர் பிக் பண்ணிட்டோம். அது காணோம். அப்படி என்ன செய்யணும்னா, ரைட் கிளிக் பண்ணி அகைன் சென்ட் டூ பேக். சென்ட் டூ பேக்னா மொத்தமா பேக்ல போயிடும். ஓகேவா? இதே பிரிங் ஃபார்வர்ட்னா ஒண்ணே ஒண்ணு போகும். அது உங்களுக்கு நான் இன்னும் அடுத்த கிளாஸ்லயே சொல்றேன். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது. அகைன்ஸ் இப்ப சென்ட் டூ பேக் குடுக்கலாம். ஓகேவா? இது இப்போ கப்புக்கும் இதுக்கும் இந்த இடத்துல இருக்காது எப்பவுமே. ஸோ இதையும் செலக்ட் பண்றோம். அகைன் சென்ட் டூ பேக். ஓகேவா? இவ்வளவுதான். முடிஞ்சுச்சா? இதுதான். இவ்வளவுதான் பென் டூல். ஓகேவா? இதுல எதனா டவுட்ஸ் இருந்தா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கேளுங்க. நான் எல்லா டெக்ஸ்ட்டுமே ரிப்ளை குடுப்பேன். ஓகேவா? அதே மாதிரி நம்ம அடுத்த கிளாஸ்ல அலைன்மென்ட், பாத் ஃபைண்டர், அகைன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. வேற எதனா டவுட் இருந்தா கேளுங்க. ஷார்ட்ஸ் நெறையா போட்டுருக்கேன். அதில ட்ரிக்ஸ் இருக்கும். ரெகுலரா ஷார்ட்ஸ் போடுவேன். அத நீங்க செக் பண்ணுங்க. அதிலயே ஷார்ட்கட் நெறையா இருக்கும். அதில இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். செக் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ். பாய். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.